திமுகவின் கோட்டையாக உள்ள சென்னையின் முக்கிய தொகுதிகளில் ஒன்று வில்லிவாக்கம். கடந்த 25 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் திமுகவின் வசம் இருக்கும் தொகுதி அது. 2016இல் திமுகவைச் சேர்ந்த ரங்கநாதனும் 2021இல் திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் க. அன்பழகனின் பேரனான வெற்றியழகனும் வெற்றி பெற்றிருந்தனர். அந்த தொகுதி தாவேகாவின் வரவால் இப்போது ஸ்டார் தொகுதியாக மாறியிருக்கிறது. பெரம்பூரில் விஜய் போட்டியிடும் நிலையில் விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கும் மாதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதனால் வில்லிவாக்கம் தொகுதியின் வெற்றி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் திமுக வெர்சஸ் தாவேகா போட்டி என்ற சூழல் வில்லிவாக்கத்தில் ஏற்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் வில்லிவாக்கம் தொகுதியின் வேட்பாளராக கார்த்திக் மோகனை அறிவித்திருக்கிறார். கார்த்திக் மோகன் என்பதை விட அண்ணாநகர் கார்த்திக் என்றால்தான் அனைவருக்கும் தெரியும். அண்ணாநகர் தொகுதியின் எம்எல்ஏவாக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணாநகர் மோகனின் மகன்தான் கார்த்திக் மோகன். அவர் குடும்பத்தில் 3வது தலைமுறை அரசியல்வாதி. கார்த்திக்கின் தாத்தா கோதண்டபாணி தீவிர காங்கிரஸ்காரர். அமைந்த கரையில் 10 ஆண்டுகளாக கவுன்சிலராக இருந்திருக்கிறார். தாத்தா தந்தை என்று குடும்பமே அரசியல் பின்னணி கொண்டது என்பதால் அப்பகுதியினர் கார்த்திக் மோகன் மிகவும் பரிச்சயம். அதோடு கார்த்திக் மோகன் ஸ்டாலின் குடும்பத்திற்கும் நெருக்கமானவர். அதனால் கட்சிக்குள் அவருக்கு செல்வாக்கு அதிகம். அண்ணாநகர் தொகுதி சென்னையின் விவிஐபி தொகுதிகளில் ஒன்று. IAS IPS தொழிலதிபர்கள் என்று கோடீஸ்வரர்கள் வாழும் தொகுதி. பொதுவாகவே அரசியல் பக்கமே போகாதவர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியும் கூடாது. தேர்தல்களில் 60 விழுக்காடு வாக்குப்பதிவு தாண்டினாலே அதிகம். அந்த தொகுதியில் தன்னை தெரியாதவர்களே இருக்க முடியாது என்னும் அளவிற்கு உழைப்பை கொட்டி இருக்கிறார் அண்ணாநகர் கார்த்திக். MK மோகன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி வரும் கார்த்திக் இதன் மூலம் தன் சொந்த நிதியிலிருந்தே அண்ணாநகர் டவர் பார்க்கிற்கு கழிப்படம் கட்டியது, புதிய பள்ளி கட்டடம் கட்டியது, கோயில் திருப்பணிகள் செய்தது, இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அண்ணாநகர் கிரிக்கெட் பிரீமியர் லீக் நடத்தியது என்று மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்திருக்கிறார். மேலும் அமைந்த கரை பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோருக்கு தன் முயற்சியில் வீட்டுமனை பட்டாக்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதோடு கட்சிக்காரர்கள் வீடுகளில் நடக்கும் சுக துக்க நிகழ்வுகளில் பாரபட்சம் பார்க்காமல் கலந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் கார்த்திக்கின் தந்தை மோகன் இந்த முறை விருப்ப மனு வாங்கவில்லை. அப்போதே பலருக்கும் காரணம் புரிந்துவிட்டது. இந்த முறை அண்ணாநகர் தொகுதியில் கார்த்திக் போட்டியிட போகிறார் என்று. கார்த்திக் அண்ணாநகரில் போட்டியிடுவது உறுதி என்று நம்பியிருந்த நிலையில் திடீர் ட்விஸ்ட். விருப்ப மனு கூட பலர் கொடுக்காத நிலையில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனுவை வழங்கியிருந்தார். மனுவை பரிசீலித்த திமுக தலைமை அண்ணாநகரில் சிற்றரசுவை வேட்பாளராக அறிவித்துவிட்டு கார்த்திக்கை வில்லிவாக்கத்தில் போட்டியிட வைத்திருக்கிறது. இத்தனை நாள் பார்த்து வேலை பார்த்த அண்ணாநகர் தொகுதியை விட்டுவிட்டு வில்லிவாக்கத்தில் போட்டியிடுவது என்பது சவாலான காரியம்தான். ஆனாலும் துணிந்து ஏற்றிருக்கிறார் கார்த்திக். வில்லிவாக்கம் தொகுதியும் திமுகவுக்கு சாதகமான தொகுதிதான் என்றாலும் கொஞ்சம் நெக் டு நெக் போகக்கூடிய தொகுதி. ஆனால் கடந்த முறை போட்டியிட்ட வெற்றியழகன் சுமார் 53 விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருந்தது கொஞ்சம் மாறுதல். இந்த சூழலில்தான் கார்த்திக் களமிறங்குகிறார். முன்னதாக இருந்த வெற்றியழகன் வில்லிவாக்கம் தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்து முடித்திருக்கிறார். 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மனநல மருத்துவமனை, 6 கோடி மதிப்பீட்டில் அயனாவரத்தில் முதல்வர் படைப்பகம், அயனாவரம் காந்தி நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள், 4 கோடி மதிப்பீட்டில் சார்பதிவாளர் அலுவலகம், 5.2 கோடி மதிப்பீட்டில் பெரியார் நூலகம், பெரவள்ளூரில் புதிதாக காவல் நிலையம், வண்ண மீன்கள் வணிக வளாகம், அகத்திய நகரில் பல்நோக்கு கட்டடம், அகத்தீஸ்வரன் கோவிலில் அன்னதான மண்டபம் மற்றும் பக்தர்கள் ஓய்வு அறை, கீழ்ப்பாக்கத்தில் 100 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு என்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறார். கூடவே அமுத கரங்கள் திட்டத்தில் பொதுமக்களுக்கு உணவும் வழங்கி வந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு திட்டங்களை திமுக இங்கு செயல்படுத்தி இருப்பதால் வில்லிவாக்கம் திமுகவிற்கு கொஞ்சம் சாதகமான தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. சிறந்த களப்பணியாளரான கார்த்திக் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு மீதமிருக்கும் நாள்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும். அதாவது 5 ஆண்டுகளில் செய்த களப்பணியை 25 நாள்களில் செய்ய வேண்டும். திமுக ஐடி விங் மாநில துணைத் தலைவர் என்பதால் கார்த்திக்கிற்கு திமுகவில் இளைஞர் ஆதரவு பட்டாளம் அதிகம். வில்லிவாக்கம் அண்ணாநகருக்கு அருகில் இருக்கும் தொகுதிதான் என்பதால் மண்ணின் மைந்தர் என்ற பிரச்சாரம் அவருக்கு கூடுதல் அட்வான்டேஜ். வில்லிவாக்கத்தில் கார்த்திக் நிற்பதால் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி உள்ளிட்ட ஸ்டார் தலைவர்கள் பிரச்சாரம் செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தாவேகாவில் செல்வாக்கு அதிகம். கூடவே கார்த்திக்கிற்கு இணையான பணபலம் கொண்டவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இதனால் போட்டி சற்று கடுமையாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். அண்ணாநகர் கார்த்திக் ஆதவை வென்று வில்லிவாக்கம் கார்த்திக் ஆவாரா என்பது மக்களின் தீர்ப்பிலே இருக்கிறது.